ட்ரம்ப்புக்கும் எலான் மஸ்குக்கும் இடையில பயங்கரமான சண்டையா. எதனால ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்படிங்கிற விஷயத்த இப்போ உலக நாடுகளும் பேசுபொருளா மாத்திருக்காங்க. சைனாவுக்கு மட்டும் அதிகமான அளவுல வரி விதிக்க போறேன்னு மறுபடியும் ட்ரம்ப் மிரட்டி விட்டுருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருக்கக்கூடிய வர்த்தக போர் முடியாது போலையே அப்படிங்கிற வார்த்தைகளும். இன்னும் நெதன்யாகு அப்படிங்கிற ஒரு நபர், இஸ்ரேலுடைய பிரதமர், அவர் ட்ரம்ப்பை வந்து சந்திச்சுட்டு போயிருக்காரு. அந்த நாட்டுக்கு மட்டும் 0% டாரிஃப். பார்த்தீங்கல்ல, இது மட்டும் இல்லை, இன்னும் ஈரானோட ஒரு பெரிய மீட்டிங், ஜேசிபிஓஏ ஒப்பந்தத்தை புதுப்பிக்கக்கூடிய வகையில் ஓமனில் மீட்டிங்க்கு அழைப்பு விடுத்திருக்காங்க அமெரிக்கா. அப்போது ரஷ்யா ஈரானை கலட்டி விட்டுருச்சா அப்படிங்கிற கேள்விகளும் இந்த வீடியோக்குள்ளே இருக்க போகுது. வாங்க பார்க்கலாம் உறவுகளே, இது பிரசாத் சிக்னேச்சர். நெதன்யாகு ட்ரம்ப்பை சந்திச்சிருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப ஹாட்டஸ்டான டாப்பிக்காக பேசிக்கிட்டு இருக்காங்க. காரணம் என்னன்னா, இஸ்ரேல் இப்போ சிரியாவோட போர் பண்ணுறாங்க, லெபனான் பக்கம் போரை முடிச்சுட்டாங்க, அடுத்ததாக துருக்கியையும் வளைத்து போடுவதற்கான பெரிய வேலையை தொடங்கியிருக்காங்க. ஸோ இஸ்ரேலை வச்சு அமெரிக்கா செய்யக்கூடிய பிளானு இந்த நெதன்யாகுங்கிற மனுஷனை வச்சு தான் செய்கிறாங்க. அப்போ இந்த நெதன்யாகு என்ன பண்ணுறாரு, உலகம் முழுவதும் டாரிஃப் போட்டிருக்கீங்க, நண்பன் நான், எனக்கு கொஞ்சம் பார்த்து செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவுக்கு வந்து பேசியிருக்கார். உடனே ட்ரம்ப் வந்து ஒரே இனம் இல்லையா, தன்னுடைய மாப்பிள்ளை யூத இனம், அப்படி இருக்கும்போது யூதர்களுக்கு ஆதரவாக செயல்படாமல் இருப்பாரா ட்ரம்ப்பு? அப்போது நெதன்யாகு கேட்ட உடனே வாரி கொடுக்கக்கூடிய வள்ளலாக இஸ்ரேலுக்கு 0% டாரிஃபே உனக்கு கிடையாது, என்ஜாய் அப்படின்னு சொல்லி வழி அனுப்பி வச்சிருக்கார். இன்னும் 2-3 திட்டங்களையும் கொடுத்து தான் அனுப்பிச்சிருக்காரு. நாசகர திட்டம். நெதன்யாகுங்கிற போர்க்குற்றவாளி நிச்சயமாக அதை நிறைவேற்றுவதற்காக களமிறங்குவார். இன்னொரு பக்கம் ஈரான். இந்த ஈரான் அப்படிங்கிற நாட்டோட அமெரிக்காவுக்கு இருக்கக்கூடிய பகை அப்படிங்கிறது ரொம்ப காலமாக இருக்குது. இப்போது அணு ஆயுதங்களை வச்சு நியூக்ளியர் பாம் தயாரிப்பதற்கான யுரேனியம் செறிவூட்டல் செய்யக்கூடாது அப்படின்னு அமெரிக்கா ஈரானுக்கு எச்சரிக்கை விடுக்கிறாங்க. எப்பா நீ அணு ஆயுதம் வச்சுருக்க அப்படின்னு கேட்டால், நான் வச்சுருப்பேன், உங்ககிட்ட இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இப்போ அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. சரிப்பா, நான் என்னுடைய பாதுகாப்புக்கு நான் தயாரித்தா உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எனக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னு அமெரிக்கா நினைக்கிறாங்க. ஸோ இதன் காரணமாக டைரக்ட் மீட்டிங்க்கு ஏற்பாடு பண்ணாங்க. அந்த மீட்டிங் ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை நினைக்கிறேன், அது ஓமனில் வச்சு இந்த மீட்டிங் நடத்த போகிறாங்க. ஸோ அணு ஆயுத பரவல் உள்ளிட்ட விஷயங்களும், இந்த நியூக் ரிலேட்டடான ஈரானை கட்டுப்படுத்தக்கூடிய வேலைகளும் இந்த ஓமனில் மீட்டிங்கில் நிச்சயமாக அமெரிக்கா எடுத்துரைக்கும். ஈரானை தன்னுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கணும் அப்படிங்கிறது தான் அமெரிக்காவினுடைய நிலைப்பாடு. சவுதி அரேபியாவுக்கு அவங்க வாரி வழங்கக்கூடிய வள்ளலாக தான் இருப்பாங்க. ஆனால் சவுதி அரேபியாவுக்கு இப்போதைக்கு இருக்கக்கூடிய நெருக்கடி என்ன அப்படின்னா, சவுதி அரேபியாவில் ஒபக் ப்ளஸ் டீம் அப்படின்னு சொல்லிட்டு 2 டீம் இருக்குது. இந்த ஆயில் ரிலேட்டடான விஷயங்களை கண்காணிக்கிறது, அதை வந்து செயல்படுத்துறது, எவ்வளவு ரேட்டுங்கிறது ஃபிக்ஸ் பண்ணுறது. இப்போ இந்த ஒபக் ப்ளஸுக்கு ஹெட்டு வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யா, ஒபக் டீமுக்கு ஹெட்டு வந்து சவுதி அரேபியா. இந்த 2 நாடுகளுமே உற்பத்தியை இப்போ குறைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2 டீமுக்கு கீழேயே வந்து ஏகப்பட்ட நாடுகள் இருக்காங்க. அப்போது இந்த உற்பத்தியை குறைக்கிறதன் மூலிமா என்ன ஆகும் அப்படின்னா, தொடர்ச்சியாக ஒரு நாட்டில் இருந்து இன்னொரு நாடுக்கு ஏற்றுமதியோ இறக்குமதியோ நடந்துச்சுன்னா மட்டும்தான் இந்த 2 டீமுக்கு லாபம். ஆனால் இந்த கச்சா எண்ணெயை ஏற்றுமதி செய்கிறதுக்கோ இறக்குமதி செய்கிறதுக்கோ, ஒரு லாரியிலேருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அது கொண்டு போகிறதுக்கோ, ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு இடத்துக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கோ எரிபொருள் தேவை. இப்போது அந்த மாதிரியான தேவைகள், லாரி ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. ஏன் அப்படின்னா எல்லா ஸ்டாக்ஸையும் ஹோல்டு பண்ணி வச்சுருக்காங்க, பங்குச்சந்தைகள் ஹோல்ட் ஆகி நிற்கிது. ஸோ இந்த டாரிஃப் வாரனால இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கிறதுனால கச்சா எண்ணெயினுடைய விலை பீப்பாய்க்கு $59 அளவிற்கு குறைஞ்சிருச்சு. இதன் காரணமாக உலக அளவில் கச்சா எண்ணெயை வந்து ரொம்ப கூவி விற்கக்கூடிய அளவுக்கு, இப்போ தக்காளி ஒரு காலகட்டத்தில், வெங்காயம்லாம் ஒரு காலகட்டத்தில் திருதுப்புன்னு $100 $150 போகும் இல்லையா? அப்போ விளைச்சல் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா விற்பனை வந்து மக்களுக்கு தேவையானது இல்லை அப்படிங்கும்போது டிமாண்ட் ஜாஸ்தியாகும். அப்போ அதிக ரேட்டுக்கு விற்பனை செய்வார். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அதிகமான அளவில் எல்லா நாடுகளுமே கச்சா எண்ணெயை உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால இப்போது டாரிஃப் வார் அப்படிங்கிற அந்த கான்செப்டில் கச்சா எண்ணெயினுடைய ரேட்டு கம்மியாயிடுச்சு.
ஸோ இப்போ ரஷ்யாவும் சவுதி அரேபியாவும் சேர்ந்து கச்சா எண்ணெய் உற்பத்தியை நிறுத்துறதுக்கு இந்த ஒபக் டீமுக்கு அறிவுறுத்தியிருக்காங்க. இன்னொரு புறம் பேரலாக ஈரான் மீது அமெரிக்கா தொடுத்திருக்கக்கூடிய வாரும் இந்த இடத்துல பேசு பொருளாக மாறி இருக்கு. ஆனால் ரஷ்யா வந்து இந்த இடத்துல சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்களே, அப்போ ரஷ்யா வந்து ஆயுதங்கள் கொடுத்து உதவி செய்யாத ஈரானுக்கு போர் வந்துச்சுன்னா அப்படிங்கிற கேள்வி நம்ம கேட்கலாம். அந்த இடத்துல தான் ரஷ்யாவினுடைய டெபுட்டி ஃபாரின் மினிஸ்டர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மாஸ்கோ வில் நாட் ப்ரொவைட் மிலிட்ரி சப்போர்ட் அப்படிங்கிற வார்த்தையை சொல்லியிருக்காரு. அதாவது டைரக்டாக மிலிட்ரி ரிலேட்டடான ஆயுதங்களை கொடுக்குறதோ இல்லை ஆட்களை அனுப்புவதோ, வடகொரியாவிலேருந்து ரஷ்யாவுக்கு போனாங்கல்ல, அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் இங்கே நடக்காது அப்படிங்கிற விஷயத்த பதிவு செஞ்சுருக்காங்க. ஸோ ரஷ்யா கலட்டி விட்டதனுடைய விளைவு ஈரான் இப்போ அமெரிக்கா கிட்ட சரணடைஞ்சிருக்காங்க. தப்புக்கு மேலே தப்பு பண்ணுறீங்க அமெரிக்கா அப்படின்னு சீனா இப்போ அமெரிக்காவை எச்சரிக்கை வச்சிருக்காங்க. காரணம் என்னன்னா, தொடர்ச்சியாக சீனா வந்து ட்ரம்ப் வந்து ஒரு டேரிஃப் வார் கொடுத்த உடனே சீனாவும் 34% இருந்து அதிகமான அளவில் அவங்களுக்கு அமெரிக்காவுக்கு வரி விதிச்சாங்க. இப்போ ட்ரம்ப் என்ன பண்ணுறாருன்னா மறுபடியும் ஒரு 50% வரி விதிக்கிறார். ஆக மொத்தத்தில் ஏற்கனவே 1, அதற்கு பிறகு 1, இப்போ ஒரு 50% அப்படின்னா 104% வரி அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டு, குட்ஸு, அவங்களுடைய மெடிக்கல் ஃபெசிலிட்டி, இப்படி ஏற்றுமதி இறக்குமதி ரிலேட்டடான எல்லா விஷயங்கள்லையுமே சீனா அமெரிக்காவுக்கு ஒரு பொருளை இறக்குமதி பண்ணணும்னா 104% வந்து டேக்ஸ் வந்து விதிக்கிறோம் அப்படிங்கிறது அமெரிக்கா சைட்லேருந்து சொல்லியிருக்கக்கூடிய விஷயம். ஸோ இப்போ சீனா என்ன பண்ணுறாங்கன்னா, தப்புக்கு மேலே தப்பு நீங்கள் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ட்ரம்பினுடைய ஃப்ரெண்டு முதற்கொண்டு இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் இந்த டேரிஃப் வாரை ஒரு 90 நாட்களுக்கு நிப்பாட்டி வைங்களேன் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதெல்லாம் ட்ரம்ப் வந்து கேட்குற மாதிரி இல்லை. ட்ரம்பினுடைய ஃப்ரெண்டுன்னு சொன்னோன்னே எனக்கு ஒரு நபரை ஞாபகம் வருது. அவர் பேர் தான் எலான் மஸ்க். இந்த டேரிஃப் வார் ரிலேட்டடாக அவர் வந்து அகைன்ஸ்டாக தான் இருந்திருக்காருன்னு சொல்கிறாங்க. ஸோ இவ்வளவு நாடுகளுக்கு இவ்வளவு வரியை வந்து நம்ம வந்து போடுறது முறையல்ல, இது வந்து ஒரு செட்டப்லேயே வராது, இதை வந்து சரியாக வராது, இதை நீக்கிடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எலான் மஸ்க் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம், இந்தியா, சைனா, தைவான் இந்த நாடுகள்கிட்ட இருந்து தான் நம்ம முக்கியமான பொருட்கள் எல்லாத்தையும் இறக்குமதி பண்ணுறோம். இந்த நாடுகளுக்கே அதிகமான அளவில் வரி போட்டோம்னா நம்முடைய மக்களுக்கு, நுகர்வோருக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். நம்முடைய கார்ப்பரேட் முதலாளிகளும் அவங்களுடைய ரேட்டை அதிகப்படுத்துகிறாங்க, ஆனால் கார்ப்பரேட்டுக்கும் இது லாபத்தை தராது. ஒரு பெரிய வந்து பொருளாதார மந்த நிலை உருவாயிரும். இப்படிப்பட்ட விஷயத்துக்கு நான் துணை போக மாட்டேன்னு டாகி டீமினுடைய ஹெட் எலான் மஸ்க் இப்போ பதவி விலகப் போகிறார் அப்படிங்கிற செய்தி வழியாயிருக்கு. எலான் மஸ்கினுடைய பங்குகளும் முதற்கொண்டு டவுன் ஆயிடுச்சு. எலான் மஸ்க்கு இந்த லாஸ்ட் April 7 to April 9 வரைக்குமே $40 பில்லியன் லெஸ் ஆயிருக்கு. அமேசானுடைய ஓனருக்கு $30 பில்லியன் அளவிற்கு லாஸ் ஆயிருக்கு. மெட்டாவினுடைய ஓனர், ஃபேஸ்புக் ஓனர் இருக்கார்ல மார்க் ஜுக்கர்பர்க், அவருக்கு $36 பில்லியன் அளவிற்கு நட்டமாயிருக்கு. இவ்வளவு பெரிய பொருளாதார மந்த நிலை அமெரிக்காவினுடைய கார்ப்பரேட் முதலாளிகளுக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைனா நம்ம ஊரில் கேட்கவா வேணும்? அப்போது ஒட்டுமொத்த நாடுகளுமே, உலக நாடுகளுமே ட்ரம்ப்பால் ஸ்தம்பிச்சு போய் நிற்கிது. வியட்நாம், கம்போடியா இந்த நாடுகளுக்கெல்லாம் 46-49% வந்து வரி விதித்து ஒட்டுமொத்த உலக நாடுகளையுமே, அதுவும் பெண்குயின் மட்டுமே வாழக்கூடிய அந்த ஐலாண்டுக்கெல்லாம் வரி விதித்த ட்ரம்ப் வந்து அறிவாளி கிடையாது, முட்டாள் தான் அப்படிங்கிறத உலக நாடுகள் இப்போது அவரை பகிரங்கமாக திட்டிக்கிட்டு இருக்காங்க. இதை விட கொடுமை என்ன தெரியுமா? புலம்பெயர்ந்த மக்கள் இருக்காங்கல்ல, மைக்ரண்ட்ஸ், அவங்கெல்லாம் வந்து அவங்கவுங்க நாட்டுக்கு வந்து அனுப்பி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ கொஞ்சம் பேர் வந்து அமெரிக்காவினுடைய தேவைக்காக அவங்கள ஸ்லேவ் மாதிரி, வேலையாட்கள் மாதிரி வச்சுருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் ஆட்சி காலம் வந்ததற்கு பிறகு இவங்களெல்லாம் வெளியில் அனுப்புறதுக்கு பதிலாக கொஞ்சம் பேர் இருக்கட்டும் அப்படிங்கிற முடிவுக்கும் வந்திருக்காங்க. ஆனால் இவங்கெல்லாம் இருக்கட்டும், ஆனால் இவங்க ஒரு நாளைக்கு $998 உழைச்சி இந்த அமெரிக்காவுக்கு ஃபைன் கட்டணும். தண்டனை அடிப்படையில் தான் இவங்க இங்கே இருக்க முடியும். இனிமே உழைச்சி அமெரிக்காவுக்கு $998 ஃபைன் கட்டிட்டு இங்கே இரு, ஒரு நாளைக்கு. கட்ட முடியலையா, நீ இந்த நாட்டை விட்டு போயிடு அப்படின்னு இந்த மைக்ரண்ட்ஸுக்கு அமெரிக்காவினுடைய ட்ரம்ப் சொல்லியிருக்கக்கூடிய இந்த விஷயங்கிறது ரொம்ப பெரிய அளவிலான ஷாக். இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய யூரோப்பியன் யூனியன், காசுக்காக அலையக்கூடிய இந்த ட்ரம்ப்புங்கிற முதலாளிகிட்ட நம்ம எப்படி என்ன சொல்லி இவரை சரி பண்ணுறது அப்படின்னு யோசிக்கிறாங்க. ஸோ யூரோப்பியன் கண்ட்ரீஸில் இருக்கக்கூடிய 27 நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து இண்டஸ்ட்ரியல் குட்ஸ், அதாவது தொழில்துறை பொருட்களுக்கு மட்டும் ஒரு 0 டேக்ஸ் போட்டு கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதற்கு ட்ரம்ப் நோ சொல்லிட்டார்.
யார் என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், நான் எடுக்கிற முடிவில் நான் தெளிவாக இருக்கேன், இது நிச்சயமாக ஒரு காலகட்டத்தில் நடுத்தர மக்களுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்கிறார். ஆனால் அதுக்குள்ள பங்குச்சந்தைகள் எல்லாமே இழுத்து மூடிட்டு எல்லா நாடுகளுமே தற்சார்பு பொருளாதார நிலையை நோக்கி போயிடுவாங்க. என் நாட்டில் தயாரிக்கக்கூடிய பொருட்களை மட்டும்தான் நான் வாங்க முடியும், விற்க முடியும். அதுவும் எங்கே விற்றுக்க முடியும்? என் மக்களுக்குள்ளேயே தான் விற்றுக்க முடியும். இன்னொரு நாட்டுக்கிட்ட நான் போனேன் அப்படின்னா எனக்கு பிரச்சனை. இன்னொரு நாட்டில் விளையக்கூடிய பொருளை நான் இறக்குமதி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கான வாய்ப்பே எந்த நாட்டுக்கும் கிடையாது. ஸோ உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே தன்னுடைய எல்லையை சுருக்கிக்குச்சு. குளோபலைசேஷன் அப்படிங்கிற வார்த்தை காணாமல் போயிடும். என் கையெழுத்து என் மக்களுக்கானது உறவுகளே. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு விளம்பரம் கொடுக்க விருப்பப்பட்டீங்கன்னா 94493594 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.